வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி சுழிய ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுழிய ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் வந்து கடலப்பருப்பில் செஞ்சுருப்பீங்க, மற்ற பருப்புலாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க பச்சைப்பயிரில் எப்படி எண்ணெய் குடிக்காமல், அதே சமயம் அந்த மேல் லேயர் புரோக்கன் ஆகாமல் சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச ரெசிப்பியாக இருந்தால் கூட அது சில சமயம் நமக்கு ரொம்ப சொதப்போம். அது செஞ்சு முடித்து நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றப்ப அது அந்தளவுக்கு திருப்தி இருக்காது. ஆனால் இந்த வீடியோவில் நான் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சாஃப்டாக எண்ணெய் குடிக்காத சுழியம் நீங்களும் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சைப்பயிர் வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். இதுதாங்க பச்சைப்பயிர் வந்து முழு தோல் நீக்காத பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். கழுவுன பச்சைப்பயிர் இதுக்கு செட் ஆகாது. தோலோடு இருக்கிற முழு பச்சைப்பயிர் எடுத்து நான் வந்து வறுத்துக்கிறேன். 2 கப் அளவுக்குங்க. மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப்பு. நல்லா அளவெல்லாம் நல்லா எல்லா ரெசிப்பிலையுமே கரெக்டாக தான் சொல்கிறேன். சில பேருக்கு டவுட்டு வருது. நான் வந்து 2 கப்பு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு, அதே சமயம் கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்து இந்த மாதிரி கழுவிக்கோங்க. ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்பு பச்சைப்பயிருக்கு 3 கப்பு தண்ணி. அப்போ நான் 2 கப்பு தண்ணி 2 கப்பு பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன். 6 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி அளவு ரொம்ப முக்கியங்க. 1க்கு 3. 1 கப்பு பச்சைப்பயிறுனா 3 கப்பு தண்ணி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே அது வெந்துக்கிட்டு இருக்கப்பே நான் வந்து பாகு காய்ச்சிக்க போகிறேன். இதுக்கு வந்து 2 கப்பு பச்சைப்பயிருக்கு 2 கப்பு வெல்லம். நான் வந்து அச்சு வெல்லம் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட அச்சு வெல்லம் இல்லைன்னா நீங்கள் மண்டை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தால் நீங்கள் வந்து பச்சைப்பயிறு எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தால் நீங்கள் வந்து வெல்லமும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை பாகு காய்ச்சிக்கணும். இது கம்பி பாத்திரம்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அதே சமயம் நல்லா முத்தாக விடுவணும். ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் நமக்கு உருண்டை பிடிக்க வராது. அந்த சுழியம் உருண்டை வராது நமக்கு. அதனால் கொஞ்சம் முத்தாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த கரண்டிலேருந்து டாட்டாக உழுது பார்த்திங்களா, அதே மாதிரி விழுவணும். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்க வச்சு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே சமயம் நமக்கு வந்து இப்போ பச்சைப்பயிரும் நல்லா வெந்துடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தண்ணி அளவு கரெக்டாக இருக்குங்க. ஒன்று கூட வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து நிறையாலாம் போகலை. வடித்து எடுக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே சமயம் பச்சைப்பயிறு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம மசிச்சு விட்டு நம்ம எப்படி இந்த பூரணத்துக்கெல்லாம் வைப்போம் அந்த மாதிரி இருக்கணுமே தவிர குழஞ்சி தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் வச்ச அளவு தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அடியிலெல்லாம் தண்ணி வடித்து விடுற இல்லை, எனக்கு தண்ணி நீங்கள் கூட வச்சுட்டிங்கனாலும் கவலைப்படாதீங்க. லைட்டாக ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து விட்டுட்டு மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. இப்போ நல்லா இந்த மாதிரி பச்சைப்பயிரை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மத்து வச்சு இல்லை இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அதாவது வாயில் வந்து அதே சமயம் அந்த பச்சைப்பயிர் வந்து நமக்கு கடிப்படணும். அதே சமயம் நமக்கு வந்து ரொம்பவும் குழச்சிடக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். மிக்சிலெலாம் போட்டு அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி விடுங்க. நம்ம எப்படி கீரையெல்லாம் அப்படி லைட்டாக கடைஞ்சி விட்டு நம்ம பண்ணுவோம், அந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டு போதும். இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும். 1-2 அந்த பச்சைப்பயிர் இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னொரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 கப் வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காவை அதில் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு நம்ம செய்கிறப்ப இந்த சுழியம் வந்து 2-3 நாள் இருந்தால் கூட கெட்டு போகாதுங்க. அதனால தான் தேங்காயை வறுக்கிறேன். சில பேர் டேரெக்டாக பச்சையாக சேர்ப்பாங்க. அது வந்து உடனே மறுநாள் அந்த சுழியம் வந்து கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து 2-3 நாள் இருந்தால் கூட கெட்டு போகாது. அது மாதிரி செய்கிறேன். இப்போ மசித்த பச்சைப்பயிறு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவோடு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி அதில் இழுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த வெள்ளைப்பாகும் அந்த பச்சைப்பயிறு ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு நல்லா அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டிப்பதம் வரும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும். நான் உப்பு சேர்த்தது ஸ்கிப் ஆகிடுச்சு. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த ஒரு ஸ்வீட் ரெசிப்பியுமே நல்லாயிருக்கும். நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்புலேயே வச்சு கிண்டுனீங்கன்னா அது நல்லா இருகல் கொடுத்துரும். இருகலாக இருக்கும். நீங்கள் பாகு காய்ச்சறது மட்டும் முத்தாக காய்ச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக காய்ச்சிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் வச்சு கிளற மாதிரியே இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் பாகு காய்ச்சறதை கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம இறக்கி ஒரு ஃபேனில் காற்றுல ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சோன்னா நமக்கு நல்லா கையில் உருட்டுறதுக்கு வரும். அவ்வளோதான். இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். அது ஒரு பக்கம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேல் மாவு நம்ம தயாரிக்கணும். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
நம்ம பிசைஞ்சிக்கணும். அதாவது ஒரு டோ மாதிரி செஞ்சுக்கணும். அதில் போட்டு முக்கி எடுத்து தானே நம்ம இப்போ எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மேல் மாவு மட்டும் நிறைய தண்ணி ஊற்றி செஞ்சிட்டாலும் எண்ணெய் குடிக்கும். இந்த மேல் மாவு தான் நிறைய வந்து இந்த சுழிய ரெசிப்பியில் நம்ம சொதப்புறது. அது வந்து மேலே புரோக்கன் ஆகிடும், அப்படியே உள்ளார எண்ணெய் போயிடும். அப்புறம் பார்க்குறதுக்கு உள்ளார இருக்க இந்த பூரணம்லாம் வெளியில் வந்துடும். அப்புறம் எண்ணெயெல்லாம் ஒரே அப்படியே இதாகிடும். இதுதான் நிறைய பேர் சுழியம் செய்கிறப்ப வந்து செய்கிற தப்பு. அந்த மேல் மாவு தயாரிக்கிறது மட்டும் எப்போவுமே பர்ஃபெக்டாக தயாரிச்சிட்டோன்னா போகிறோம். அந்த ரெசிபி வந்து நமக்கு சொதப்பாமல் வரும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா அடித்து கிளறியாச்சு. இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பச்சி மாவுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி, நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். நான் எடுத்து கையில் விட்டு காட்டுறதை பாருங்கள். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம கரைச்சோன்னா தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் நடுவில் ஒரு பதம் இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நம்மளை சாஃப்டாக இருக்கும். சில பேர் இட்லி மாவு உளுந்து மாவுலெல்லாம் போட்டு செய்வாங்க, அதுவும் கூட நல்லாயிருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் மைதா மாவில் சேர்த்துருக்கேன். மைதா மாவு இல்லாமல் உளுந்து அரைச்சி ஊற வச்சு அதுவும் செய்யலாம். நான் அதுவும் அடுத்த நடை செஞ்சு காமிக்கிறேன். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போ வந்து கையில் வந்து ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். மேல் மாவு தயாரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த நம்ம தயாரித்து வச்சுருக்க இந்த பச்சைப்பயிறு உருண்டையாக உருட்டிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா உருட்டி நம்ம அப்போ டேரெக்டாக உருட்டி போட முடியாது. எண்ணெய் வந்து சூடாகிடும், நமக்கு வந்து சொதப்பிடும். அதனால் எல்லாமே ப்ரீ பிளான்டாக செஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே எடுத்து உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவு ரெடியாக வச்சுருக்கோமா, அதில் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பில் போய் எண்ணெயை ஊற்றிட்டு கையில் உருட்டியெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சுழியம் வந்து அது எண்ணெயெல்லாம் வந்து டாட்டாக இருக்கும், சொதப்பிடும். எப்போவுமே முதல்ல ப்ரிப்ரேஷன் வந்து கரெக்டாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்புக்கு போகிறப்போ கரெக்டாக வரும். நம்ம நினைக்கிற ரெசிபி ஒரே மாதிரி வரும். இப்போ மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டாது. ஏன்னா கையில் சுடுமோ அப்படின்னு பயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் போட்டுக்கோங்க. பயப்பட தேவையில்லை. நான் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கும் மேலே நான் கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அவ்வளோ போரும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவைப்படாது. நான் இரும்பு கடாயில் தான் வச்சுருக்கேன். ஃபயரை வந்து முதல்ல வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் போய் ஒட்டிக்கும். லைட்டாக நம்ம சுழியம் செய்யும்போதே நிறைய பேருக்கு தெரியும், அடியில் ஃபுல்லாக கருப்பாக போயிடும். அது வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் அடிப்பகுதியை கொஞ்சம் லைட்டாக ஃபோர்க்கு வச்சு கிண்டி விடுங்க. அப்போ வந்து லைட்டாக ஈடு வந்து சூடாக இருந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா கருக தான் செய்யும். மறியீடு போடுறப்ப அது பேலன்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயுமே கிராக் விழுகலை. பார்த்தீங்களா, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சுழியத்தில் எந்த இடத்துலையுமே கிராக் விழுகவே இல்லை. எண்ணெயிலையும் எங்கேயுமே வந்து அந்த பூரணம் வெளியே வரவே இல்லை. இதுதான் பர்ஃபெக்டான ஒரு சுழியம். இதே நீங்கள் கடலப்பருப்பில் செய்யலாம், எல்லாத்துலேயும் செய்யலாம். ஆனால் இந்த பச்சைப்பயிரில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் வந்து கடலப்பருப்புலேயே சாப்பிட்றப்ப நமக்கு வயிறு வந்து கொஞ்சம் மெத்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பச்சைப்பயிறு வந்து நல்லா சாப்பிட இன்னும் நிறைய சாப்பிடணும் போல் தோணும். டயட்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம டயட்டெல்லாம் இல்லை, நான் ஜாலியாக எல்லாம் சாப்பிடுவேன்னு நினச்சிங்கன்னா நிறைய ஒரு 5-6 சுழியமே சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டியான அதே சமயம் சூப்பரான ஒரு பச்சைப்பயிறு சுழியம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப சுலபமான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.